திரு பிரியன்ட்டையும் கேட்டு வந்துடும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கலை திரு பிரியன்? இல்லை, நீங்கள் ஒரு கடைசியாக ஒரு விஷயம் சொன்னீங்க. ஈரோட்டில் வந்து அந்த கொள்கை எதிரின்னு கேட்கும்போது உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பாஜகன்ற பேரை டச் பண்ணாத போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் அதாவது பாஜக கொள்கை எதிரின்னு திருப்பி அதை சொல்ல அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னா அவங்களே சொல்ல வச்சாரு, அவங்க சொன்னாங்க அதை தொண்டர்கள். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு லீடிங் தமிழ் டெய்லி பேப்பரில் அன்றைக்கி அடுத்த நாள் அந்த நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறார், அரசியல் எதிரி யார் அப்படின்னு. திமுக. கொள்கை எதிரி யார்? கூட்டத்தினர் திமுக என்று குரல் கொடுத்தார்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி அந்த பிரிண்ட் இருக்குது. சரி, கூட்டத்தினர் திமுக என்று குரல் கொடுத்தார்கள்னு லீடிங் தமிழ் டெய்லியில் வந்திருக்கு. அது வந்து ஒரு நிச்சயமாக எனக்கு ஆச்சரியமான விஷயம். அப்போது கூட்டத்தோட மனநிலை வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருந்தான்னு தெரியாது நமக்கு. ஆக்சுவலாக இது வந்து விஜயெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேப்பரில் தான் அந்த பார்த்தேன். ஆக்சுவலாக லீடிங் தமிழ் டெய்லி அதை யாரும் ரிஃப்யூட் பண்ணவே இல்லை. சரி. ஸோ நம்பர் 1 அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த பாஜகவுடைய ஒருவேளை வந்து அவரோட ரசிகர்களே பாஜக மனநிலையில் இருக்காங்களோ, அதனால தான் பாஜக எதிர்ப்பை வந்து ஒரு டோன் டவுன் பண்ணுறாரோன்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ அப்படி டோன் டவுன் பண்ணுறாருங்கிறீங்களா நீங்கள்? டோன் டவுன் பண்ணுறாரு சார், நேச்சுரலி தெரியுது பாருங்க. அது திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லாயர் சரியில்லைன்னு சொன்னார். அங்கே இருக்கிற அந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள்ன்ற விஷயத்த நான் மத நல்லிணக்கத்துக்கு நான் வந்து 100% உறுதி கொடுப்பேன்னு சொன்னவர் ஏன் பேசாமல் இருக்காரு? அங்கே வந்து ஒரு 150 வருஷம் ப்ராக்டிஸ். மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அதை பற்றி பேசுனாங்களே, திரு சிடிஆர் நிர்மல்குமார் அல்லது அருண்ராஜ் இவங்கெல்லாம் அதை பற்றி பேசினாங்க. சிபிஆர் நிர்மல்குமார் தான் சொல்கிறார், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லாயர் சரியில்லைங்க, அவர் தப்பாக சொல்லிட்டாரு, தவறாக சொல்லிட்டாருலாம். அவர் வந்து அந்த பேசிக் இஷ்யூவில் போல அவர். சரி, பேசிக் இஷ்யூ வந்து மத நல்லிணக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு 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 ட்ரெடிஷனலாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை மாத்திர மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஒரு கோர்ட் கேஸ் வந்திருக்கு. அதை பற்றி அவர் பேசிக் இஷ்யூஸ்க்கே போல. அவர் என்டையராக பல பார்ட்டிகள் வந்து வேறு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறது எப்படி பேசவே இல்லை. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதிமொழி திட்டம், அதில் என்ன பேசினார்? ஒன்றுமே பேசலை. கிறிஸ்மஸுக்கு முன்னாடியும் கிறிஸ்மஸுக்கு அப்புறமும் நாடு முழுக்க கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டாங்க. ஜோசப் விஜய் என்ன பேசினார்? ஏன் அவர் அப்படி சொல்லணும்? ஓ, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணி என்னமே சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அவர் தான் சார் உறுதிமொழி கொடுத்தார். கிறிஸ்மஸ் விழாலாம் கொண்டாடினார், நான் உறுதிமொழியை நான் பாதுகாப்பாக இருப்பேன்னார். என்ன பேசினார்? ஒன்றும் பேசலையே. ஸோ அவருடைய டோன் வந்து டுவர்ட்ஸ் பாஜக மாறி இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு. அப்படி இந்த நெருக்கடிகள் வராதுல்ல சார்? இப்போ அப்படி அவர் ஒருவேளை அவர் டோன் டவுன் பண்ணியிருக்காரு அல்லது நட்பாக இருக்காரு இல்லை இணக்கமான ஒரு சிக்னல் கொடுக்குறாருன்னா இந்த நெருக்கடிகள் ஏன் வரணும்? அவர் இப்போ சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இது வந்து அதே போல் சென்ட்ரல் சர்டிஃபிகேஷன் தான் போர்டு. அப்படிங்கும்போது அது ஒரு முரணா இல்லையா நீங்கள் சொல்கிறது? அவர் எதிர்பார்க்குற விஷயங்கள் யார் வந்து கெடுபிடி கொடுக்குறாங்களோ, நெருக்கடி கொடுக்குறாங்களோ, அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் இன்னும் நடக்கலைன்னா அதற்கான சிக்னல் விஜய்கிட்டேருந்து கிடைக்கலைன்னா நெருக்கடிகள் தொடரதான் செய்யும். அதுதான் தொடருது. ஆக்சுவலாக உங்களோட நோக்கம் என்ன? ஓகே, திமுக சதி பண்ணித்த அந்த கரூர் கூட்டத்தில் அதனால தான் வந்து தள்ளுமுள்ளு நடந்து மரணங்கள் நடந்தன. அதுதானே இவங்களுடைய பாயிண்ட்டு, விஜயோடைய பாயிண்ட்டு. அதுக்கு ஆதரவான ஒரு சிபிஐ ரிப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, அது கிடையாது. நாகேந்திரன் சொல்கிறாரு இன்னைக்கு. அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அவரெல்லாம் எப்படி சொல்கிறாரு? அவரெல்லாம் சொல்லும்போது தான் சந்தேகம் வலுக்குது. ஆக்சுவலாக வந்து அவர் அப்போது விஜய் வந்து கூட்டத்துக்கு 7 மணி நேரம் லேட்டாக வந்தார், இல்லை வந்து கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு டிஃபன் கொடுக்கல, ஒரு சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, இல்லை வந்து அவர் கண்ணு முன்னாடியே மயங்கி விழுந்தாங்க, கண்ணு முன்னாடியே மரத்துலேருந்து கீழே விழுந்தாங்க, கண்ணு முன்னாடியே ஜெனரேட்டர் ஆஃப் ஆச்சு, மின்சாரம் ஆஃப் ஆச்சு, கண்ணு முன்னாடியே ஆம்புலன்ஸ் வந்தது, போலீஸ் சொல்லி 50 மீட்டர் உள்ளே போனார், தள்ளுமுள்ளு நடந்தது, எதையுமே கண்டுக்கல, செருப்படிச்சாங்க, அதை பார்த்து பேசாமல் இருந்தார், அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணாங்க, அதுவும் கண்டுக்கல அவர். இவ்வளோ விஷயங்கள் நடந்து போன பிறகு விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறது இப்போ ஷபீர் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன நண்பர்கள் சொன்ன மாதிரி அது அவசியம், கட்டாயம். ஆனால் இவர் எதிர்பார்க்குற ரிப்போர்ட் அங்கே கிடைக்குமா? திமுக மேலே குற்றஞ்சாட்டினா அல்லது சதின்னு சொன்ன விஷயங்கள் அங்கே கிடைக்குமா? சிபிஐ யாரோட கைபொம்மை? பாஜக ஆர்எஸ்எஸோட மத்திய அரசாங்கத்துடைய ஒரு ஏஜென்சி, விசாரணை அமைப்பு. நான் சொல்லுங்க, விஜய் சொன்னதுங்க. சிவகங்கை காவல் மண்டலத்தில் பேசினார்ல, சிவானந்தா சாலையில் என்ன பேசினார்? சிபிஐ வந்து கைபொம்மை. யாரோட கைபொம்மை? பாஜக ஆர்எஸ்எஸ் கைபொம்மை. அந்த கைபொம்மை நம்பி தான் டெல்லி வரையும் போகிறாங்க சாட்சி சொல்கிறதுக்கு. அது போட்டோம். சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, மதுரையில் ஆஃபீஸ் இருக்குது, எதுக்கு டெல்லி கூப்பிட்றீங்க? ஜூரிஸ்டிக்ஷன் டெல்லிங்கிறாரு. ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது சார். நானும் பல சிபிஐ விசாரணை நேரிலேயே பார்த்துருக்கேன். 6 மணி நேரம் 10 மணி நேரம் விசாரிக்கிறாங்க. அதோட ப்ரொசீஜர் அப்படி தான். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அதை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க, அதை டைப் படிப்பாங்க, டைப் படித்து உங்கள்கிட்ட காமிப்பாங்க, நான் பார்ப்பேன், நீங்கள் பார்ப்பீங்க, 10 பேர் பார்ப்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் அது போயிட்டுருக்கும். 50 கேள்வி ஆச்சுன்னா அது டிலே ஆகிட்டு தான் இருக்கும். இன்னொரு காஃபி சாப்பிடுவாங்க, டிஃபன் சாப்பிடுவாங்க, லேட்டி ஆகிட்டு அது அப்படி தான் போகும். அது வேறு விஷயம். பாயிண்ட் என்னென்னா வந்து
விஜய்கிட்ட வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை சாஃப்ட் டோன் இருக்கு அப்படிங்கிறீங்க. இப்ப ஒரு சாஃப்ட் டோன்ல இருக்கு. சாஃப்ட் டோன் இருக்கு. சரி, அந்த சாஃப்ட் டோன் எதுக்காக ஆக்சுவலா வந்து ஓகே ரைட். அது வந்து ஜனநாயக விஷயத்திலையும் தொடருது ஆக்சுவலா வந்து ஜனநாயக விஷயத்திலையும் தொடருதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார்ஸில் வந்து கோட்டி சொன்ன மாதிரி முக்கால்வாசி பேர் பாஜக ஆதரவாளர்கள் தான் அங்கே இருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும், நாளைக்கு யூபிஏ ஆட்சி வந்ததுன்னா காங்கிரஸ்காரங்க தான் அங்கே இருப்பாங்க. அது வந்து ஆச்சரியம்லாம் கிடையாது. ஸோ அதனால் பாயிண்ட் என்ன, அது எனக்கு இன்னும் சந்தேகம் என்ன வருதுன்னா, பராசக்தி படத்துக்கு தான் நிறையா வந்து கட்டு போட வேண்டிய அவசியம் வந்து பாஜகவுக்கு வந்திருக்கும் ஆக்சுவலாக. சரி, ஏன்னா அது இந்திய எதிர்ப்பு போர் பற்றின ஒரு விஷயம். அதுவும் கட் பண்ணி அவங்க ரிவர்ஷன் போய் தான் வந்திருக்காது. எவ்வளோ தூரம் கட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அதுதான் இவங்களுக்கு சித்தாந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா வந்து பாஜக தான் வந்து மோசமான ஒரு, அதுதான் விஜய் ரசிகர்களோ தாவேக்கு ஆதரவாளர்களோ சொல்றாங்க. அப்ப பராசக்திக்கு சான்றிதழ் வந்துருச்சு, ஜனநாயகத்துக்கு வரல, ஜனநாயகனுக்கு அப்படின்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அவர் வந்து திமுக, அது வந்து திமுகவுடைய படம் கிடையாது சார். ரெட் ஜெயிண்ட் அதில் இருக்காங்க ஆக்சுவலாக. ரெட் ஜெயிண்டோட படம் தான் அது. ஸோ அது ஆல்மோஸ்ட் திமுக ஃபேமிலியோட படம் தான் வச்சுக்கோங்களேன். அதில் பாயிண்ட் என்னன்னா அவங்க ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியாக இருக்காங்க. இவங்க வந்து இன்னும் சில டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இவங்க தாவேக்காவை பொறுத்த மட்டும் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அவங்க வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருக்காங்க. அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு சங்கடத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. இல்லை சார், இப்போ இந்த நெருக்கடிகள் வந்து நெருக்கடிகளாக இருக்குன்னு இப்போ ஷபீர் தொடங்குறதுலேருந்து அது ஒரு அனுதாபமாக கூட அவருக்கு வரலாம்ல. அதை வந்து பாஜக ரியலைஸ் பண்ணாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு அரசியல் கட்சி, அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல. பாஜகவுக்கு என்ன சார், பாஜகவுக்கு வந்து அனுதாபம் வருதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும், அதுதான் பாயிண்ட். அதுதான் வந்து அவருக்கு ஏற்கனவே ஆதரவு இருக்கு. அவருக்கு பல விதங்களில் ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு சின்ன இந்த ஒரு விஷயத்தினால வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்க வாய்ப்புகள் கிடையாது ஆக்சுவலா வந்து. ரைட், ரொம்ப டெஸ்பரேட்டா ட்ரை பண்றாங்க டிவி கிட்ட பேசுறதுக்கு. எப்படியாச்சும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும், அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு. விஜய் வந்து சிக்க மாட்டேன்றாரு. அவர் வந்து எந்த கமிட்மெண்ட்டுக்கும் வரல, பேச்சுவார்த்தையும் தொடங்கல, பேச்சுவார்த்தைக்கும் வரல. ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து பல வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு அழுத்தம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. நீங்க வந்து ஒரு நடிகராக இருந்து அரசியல்ல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு கடைசி படம் அப்படின்னா அது ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அந்த இடத்துல போட்டு கொஞ்சம் நெருக்குனீங்கன்னா அவங்க இறங்கி வருவாங்க, பேசுவாங்க அப்படின்ற ஒரு தொடங்கும் போது ஷபீர் வந்து 2 பேரும் இருக்கலாம்னு தொடங்குனீங்க. திமுகவோடையும் சொன்னீங்க. ஆனா கூட்டணிக்கு வர வைக்கிற தேவை பாஜக அதிமுகவுக்கு தான் இருக்க முடியும். இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் நான் தியேட்டர் சம்பந்தமான விஷயங்களும் வந்து அதுல நெருக்கடி இருக்கு. நெருக்கடி வந்து உங்களுக்கு வந்து இல்ல சென்சார் பண்றதுல நம்ம பேசும்போதுக்காக நீங்க என்ன சொன்னீங்கன்னா மெம்பர்ல யார் யார் இருக்காங்க தெரியாதே அப்படின்னீங்க இல்லையா? இருக்கலாம், தெரியாது. அதுதான் எனக்கு புரிஞ்சு விரும்புறேன். அதுவா இருக்கா இல்ல பாஜக நெருக்கடி? பிரதானமாக பாஜகவுக்கு ஒரு ஐடியா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து நெருக்கடி கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. திமுகவும் பாஜகவும் சேர்ந்து சென்சார் போர்டில் அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னாலும் அதையும் விவாதிக்கலாம். அதுக்கும் நம்ம தயாராக தான் இருக்கிறோம். திரு ஸ்ரீராம், என்னதான் திட்டம்? இல்லை, போனது 41 உயிர். அந்த உயிர் போனதற்கான ஒரு வகையில் காரணமானவர் திரு விஜய். அவர் ஏன் இப்போ டெல்லிக்கு போகிறது மட்டும் ஏன் பெரிய பிரச்சனையாக நம்ம பேசுகிறோம்?